ஷாக் ஆகிட்டு. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக போஸ்டருக்குன்னு தனியாக ஷூட் எல்லாம் பண்ணவே இல்லை. அவங்க ஹீரோ ஹீரோயினோட வச்சு தான் போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்தது. ரீசெண்டாக தான் அவங்களே போஸ்ட் பண்ணாங்க. பார்க்கும்போது என்ன நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப போகிற இடத்துலலாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இல்லைனா வந்து ஊட்டியில் ஷூட் இருக்குது, ஹாரர் மூவி, தனியாக தான் வரணும் அப்படிலாம் சொன்னாங்க. அது தனியாக வரணுமா அப்படி அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும் போது ஏதோ ஒரு ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆகி ஸோ ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக வந்து பார்ட் டைம் ஜாப் போகலான்னு சொல்லி அப்புறம் ஒரு வழியாக ஒரு கேக் ஷாப்பில் வந்து வேலை கிடச்சிது. நீங்கள் தான் திறந்து உள்ளே போயிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து இந்த கண்ணாடி துடைக்கிறதுலேருந்து எல்லாமே வைப் பண்ணி சாப்பிட்ற சில பேர் அசோசியேட்டு ஏடி அப்படிலாம் சொல்லி மீட் பண்ண பேசும்போது வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக பேசுகிறது அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்தாங்க. மீட் பண்ணலாமான்னு திரும்பி கூப்பிட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை நம்ம தனியாக மீட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு ஐயோ, ஏன்னா அதுக்கு கூட காசு இருக்காது. நான் என் ஃப்ரெண்டு தாம்பரம் சானிட்டோரியமில் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாம் ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ வேலை விட்டதுனால அங்கே இருந்துட்டேன். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் எங்கேருந்து போர்ட்ஃபோலியோக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணி ஆக்டிங் கிளாஸ் போக சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அது கேட்டாலும் 50K 40K எங்கடா போவேன் அவ்வளோ. The advanced industrial landscape of Tamil Nadu, top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆஸ்கிங். நான் ஏன் ஹலோட ஸ்டாப் பண்ணேன்னா எனக்கு வந்து உங்களை எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல. லைக் உங்கள் நேம் வச்சு பிகாஸ் மகேஸ்வரின்னு இன்ஸ்டாகிராமில் இருக்குது. அட் த சேம் டைம் அக்கௌண்ட் நேம் வந்து மஹிமான் இருக்குது. ஸோ எப்படி நான் கூப்பிட்றது உங்களை? இல்லை ஆக்சுவலாக ஒரிஜினல் பேர் மகேஸ்வரி தான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மஹின்னு கூப்பிடுவாங்க. சினிமாவில் வரும்போது கேஷுவலாக யாரோ மஹிமான்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லாருமே மஹிமானே கூப்பிட ஆரம்பித்தாங்களா. சரி ஓகே நல்லா தான் இருக்குது அப்படி மெயின்டைன் பண்ணிக்கலான்னு. அப்போ இப்போ நான் உங்களை எப்படி கூப்பிடுறது? மஹிமானே கூப்பிடுங்க. ஓகே டன். ஓகே மஹிமா. இப்போ நீங்கள் வந்துட்டு மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் நினச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நான் யூடியூப்பில் தமிழா மீடியான்னு ஒரு ப்ரொடக்ஷனில் வைரலி தமிழில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் மேரேஜ் வைப்ஸ்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை டைரக்ட் பண்ணது வந்து ஹரீஷ்னு ஒருத்தவங்க டைரக்ட் பண்ணாங்க. கூட அஜய்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏடியா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ ஹரீஷோட ரூம்மேட் தான் இந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்கோட டேரக்டர். ஓகே, எனக்கு தெரியாது. அப்போது அஜய் வந்து இந்த சீரீஸ்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுச்சு. பட் நல்லா போச்சு. எபிசோடாக நல்லா போகல, மொத்தமாக ஒரு மூவியாக விட்டாங்க. அது கொஞ்சம் நல்லா போச்சு. அப்போது அஜய் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூவி இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிடா தம்பி பண்ணலாம், என்ன ரோலு அப்படின்னு. ஃப்ரெண்ட் ரோல் இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ரோலுக்கு தான் எனக்கு கேட்டாங்க. நான் வந்து ஃப்ரெண்ட் ரோலுன்னதுமே ஒரு 2-3 மூவிஸ் அந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோல்னு போயிட்டு சும்மா நிற்கிற மாதிரி இருந்துச்சு. சில இதில் வந்து அந்த ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ்க்கு குட்டி குட்டியாக டைலாக் கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து சண்டை வரும். எனக்கு பெரிய டைலாக் சின்ன டைலாக் அந்த மாதிரிலாம் நான் பார்த்ததுனால இல்லைடா தம்பி அதுக்கு முன்னாடி பண்ணியாச்சு, அதனால ஃப்ரெண்ட் ரோல்னால் ஓகே, அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஃப்ரெண்டால் ஏதாச்சும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னா மட்டும் சொல்லு, அப்படி இல்லைனா வேண்டாண்டா அப்படின்னு சொன்னேன். அப்படியா சரி இருக்கும் அப்படின்னு சொன்னான். இங்கே பாரு இருக்கும்னு சொல்லிட்டு வரும்போது நான் மட்டும் சும்மா எங்கேயாச்சும் நிற்க வச்சுட்டிங்கன்னா நான் கடுப்பாயிருவேண்டா அப்படின்னு. சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணான். ஃப்ரெண்ட் ரோல் வேண்டாம், அதில் ஒரு சிஸ்டர் ரோல் இருக்குது, அது வேணால் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். சிஸ்டர் ரோல்னால் ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் இல்லை அது ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அப்புறம் ஒரு நாள் பார்க்குறதுக்கு மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. எல்லாருமே போயிருந்தோம். அப்போ அருண் சார் இருந்தார். பார்த்துட்டு லைக் இந்த மாதிரி தான் அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே ஷூட் போயாச்சு. ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகெயின் ஃபார் தட். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு காலத்தில் வந்துட்டு யூடியூப் சென்சேஷனாக இருந்தார் இல்லையா ஹரிபாஸ்கர். லைக் கோவிட் பீரியட்லலாம் வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு டக்குன்னு வந்து பார்க்கணும்னா போய் ஜம்ப் கட்ஸ் தான் பார்ப்போம். ஏதாவது போர் அடிச்சா இல்லாட்டி கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக அது வேணும், ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னா. ஸோ அப்படி ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து எல்லாருமே அதை தானே பார்ப்பாங்க, ரிலாக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அண்ட் தென் அடுத்த 2 கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஃபேம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 3 கேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் ரயன், லாஸ்லியா அண்ட் ஹரிபாஸ்கர். ரயன் கூட ஒர்க் பண்ணல, காம்பினேஷன் கிடையாது. ஓகே, பட் லாஸ்லியா அண்ட் ஹரிபாஸ்கர் கூட காம்பினேஷன் இருந்துச்சு. லாஸ்லியா வந்து அவங்க கூட ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. பட் நான் பெருசாக அந்த டைமில் பேசிக்கல. எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது இல்லையா. அவங்க மட்டும் சைலண்ட்டாக வருவாங்க.
சீன் கேட்பாங்க, நடிப்பாங்க, போயிடுவாங்க அவ்வளோதான். பார்த்தா ஒரு ஸ்மைல், ஹாய் அப்படி இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப கனெக்ட் ஆயிக்கல அந்த டைமில். ஓகே. ஹரி பாஸ்கர் வந்து அண்ணனா பண்ணாங்க இல்லையா? ஸோ அண்ணன் தங்கச்சி சீக்வன்ஸ்லாம் நிறையா இருக்கும்போது அப்போ பேசுவாங்க, சரி இந்த இடத்துல நீ முடிய பிடிச்சில்ல, நீ இப்படி பண்ணு அப்படி பண்ண, நம்ம இப்படி பண்ணிக்கலாமா, அந்த பக்கம் ஒன்று போயிட்டுருக்கோம். நாங்கள் பேக்ரவுண்டில் தான் இருப்போம். அதுக்குமே நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்லி பேசுவாங்க. அப்படி ஓகே. போச்சு. எனக்கு இவங்களெல்லாமே தாண்டி வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆனது வந்து அப்பாவும் அம்மாவும் தான். ஓகே. இளவரசி அப்பாவும் மாமாவும் எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்ட்டும். மாமாவும் அதுக்கு முன்னாடிலாம் படம் குட் நைட்லலாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே டக்குன்னு வந்து ஜெல் ஆயிட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு சீன் ஏதோ போயிட்டு இருக்கும்போது அப்பா வந்து கூப்பிட்டு, இங்கே பாரு அவங்களாம் சொல்ல மாட்டாங்க, நீ ஏதாச்சும் பண்ணு பரவாயில்ல, ஏதாவது திட்ட மாட்டாங்களாப்பா அப்படின்னு. அதெல்லாம் திட்ட மாட்டாங்க, நீ பண்ணு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் சின்ன சின்னதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கியூட்டு. அம்மா வந்து எனக்கு அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. உடம்புனா லைக் நாட் ஃபீவர் அந்த மாதிரிலாம் ஒரு கேஸ்ட்ரிக் இஷ்யூ வந்துட்டே இருந்துச்சு. ஹிக்கப்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. ஸோ அப்போல்லாம் வந்து இது பண்ணால் சரியாகும், அது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப லவ்வபிளாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. இது உண்மையாகவே ஒரு அம்மா அப்பானா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அப்பா வந்து லைக் சூஸ் பண்ணி பண்ணு, இதுக்கப்புறம் படம்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறையா ஐடியாஸ் கொடுத்துருக்காரு, நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்க வந்து ஸ்டில் தே ஆர் இன் டச். ரொம்ப இதுவாக இருக்குது. ஓகே. ஸோ இந்த படம் பார்க்க வர ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டு வந்து இந்த படத்தை பார்க்கலாம்? எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம் படத்துக்கு. உங்களுக்கு எல்லாமே காமெடி தான். வேணும்னா காமெடியும் இருக்கும், எமோஷனல் சென்டிமெண்ட்ஸ் வேணும்னா அதுவும் இருக்கும், லவ் வேணும்னா லவ்வும் இருக்கும். ஸோ ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் தான் இந்த மூவி. இப்போ மூவிஸ் வந்துட்டாலே அந்த மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த லீட் ரோல்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க, லைக் ஹீரோ ஹீரோயின் மட்டும்தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் போஸ்டரில் வந்துட்டு ஐ மீன் உங்கள் ஃபோட்டோ வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வந்து ஷாக் ஆகிட்டு. எனக்கு தெரியாது ஆக்சுவலாக போஸ்டருக்குன்னு தனியாக ஷூட் எல்லாம் பண்ணவே இல்லை அவங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஹீரோ ஹீரோயினோட பிக் வச்சு தான் போஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். சடனாக ரீசெண்டாக தான் அவங்களே போஸ்ட் பண்ணாங்க. பார்க்கும்போது என்ன நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையுமே அப்படி வந்து போஸ்டர்லாம் வைக்கிற அளவுக்கு நம்ம பண்ணலை. பண்ண படங்கள் வரல, இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களாம் பார்த்துட்டு நீயா அப்படின்னாங்க. ஓகே. ஆக்சுவலாக அது வந்து ஸ்பாட்டில் வந்து எடுப்பாங்கல்ல பிக்சர். இப்போது ரேண்டமாக சும்மா எல்லோரும் நில்லுங்க, அந்த சீன் முடிஞ்சுது, அந்த ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து எல்லோரும் உட்காருங்க அப்படின்னு சொல்லி கிளிக் அது இது போஸ்டருக்குன்னே தெரியாது ஆக்சுவலாக. உங்களுக்கு தெரியாமலே எடுத்த ஒரு ஃபோட்டோவை போஸ்டரா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சும்மா கேஷுவலாக சரி ஓகே இருப்போம் அப்படின்னு போஸ்ட் கொடுத்தது தான் அது. அப்படியே போஸ்டர் ஆக்கிட்டாங்க. ஓகே. இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க. இல்லைன்னா நம்ம படம் பற்றி பேசணும். உங்களை பற்றி சொல்லுங்க. எங்கே இருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எப்படி மீடியாக்குள்ளே வந்தீங்க? நேட்டிவ் வந்து எனக்கு விழுப்புரம். ஓகே. பிடெக் பயோடெக்னாலஜி செகண்ட் இயரில் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். ஐ எம் நாட் தட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் தட். அண்ட் அந்த டைமில் கொஞ்சம் ஃபீஸ் கட்ட முடியாத ப்ராப்ளமும் இருந்துச்சு. ஸோ டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அப்புறம் சும்மா தான் இருந்தேன். விஸ்காம் ஜாயின் பண்ணலான்னு நினச்சி ட்ரை பண்ணேன். அப்போத்துலேருந்து ஒரு இந்த சினிமா இது இருந்துச்சு, பட் எப்படி போகணுன்றது தெரியல, யாரையுமே தெரியாது இல்லையா. ஸோ விஸ்காம் படித்தா எப்படியாவது சினிமாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அதை ட்ரை பண்ணேன், பட் சீட் கிடைக்கல. அதில் மட்டும் ஒரே ஒரு சீட் இருந்துச்சு, WCCயில். ஆமாம், WCCயில் மட்டும் இருந்தது. ஆனால் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யாராச்சும் வேண்டான்னு போனாங்கன்னா அப்போ அந்த சீட் வேணாம் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், டிப்ளமோ இன் மல்டிமீடியா அண்ட் அனிமேஷன் சொல்லி. ஓகே, இன்கேஸ் நம்மளால் ஆன் ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ண முடியலனா கூட ஏதாவது ஆஃப் ஸ்க்ரீன் வேலை ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு, சாஃப்ட்வேர்ஸ்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். அப்போ அனிமேஷன்ஸ்லாம் தெரியும், அடாப் சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ கொஞ்சம் மறந்துட்டேன், திருப்பி ட்ரெயின் பண்ணால் வந்துடும். ஓகே. முன்னாடி இந்த ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர் எல்லாமே, ஃப்ளாஷ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அந்த ஜாப் முடிக்கும்போது ஜாபில் நாங்களே வாங்கி தரோன்னு சொல்லுவாங்களே இன்ஸ்டியூட்லலாம், அந்த மாதிரி சொல்லும்போது எடிட்டர் ஆகணுன்னு தான் ஆசை இருந்துச்சு. அப்போது எடிட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு எடிட்டிங் தான் போகணுன்ட்டு லிஸ்ட்டெல்லாம் வாங்கினாங்க. கடைசியில் கூட்டிகிட்டு போய் விஎஃப்எக்ஸில் தள்ளி விட்டாங்க. விஎஃப்எக்ஸ் தான் போனது. சரி, ஆடிஷனே வருதுங்க இங்கே வந்துட்டு. இன்டர்வியூக்கு போய் ரோட்டோ டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அதுதான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது. அந்த டைமில் எனக்கு அது ஏதோ பிடிக்கவே இல்லை. எனக்கு இருந்துச்சு. ஒரு 3 months ஒர்க் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஏன்னா நான் அது எதிர்பார்க்கல, பட் அது போயாச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணேன், கிராஃபிக் டிசைனராக ஜாயின் பண்ணேன். அதுதான் ஜாயின் பண்ணேன். பட் பார்த்தா அங்கே போனால் ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட்டுன்னு விட்டுட்டாங்க. அது ஒரு லேர்னிங் கம்பெனி. அதுவுமே எனக்கு பிடிக்கல.
போற இடத்துல எல்லா வேலையுமே பிடிக்காம இருந்தா எப்படி? பிடிக்கலையே சரி ஏதாவது வேலைன்னு பண்ணி அவனு இப்போ சென்னைக்கு வரேன்னா சென்னைக்கு சும்மா எதுக்கு போற அப்படின்னு வரும்ல, ஏதாவது வேலைக்குன்னு வந்தாங்கல்ல அப்படி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு இந்த லேர்னிங் கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது என் சித்தி வீட்டுக்கு வந்து தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அவங்க வீட்டில் கீழே இருக்க ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன், நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது ஒரு 2017, 18 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்ன நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நமக்கு ஒரு ஆசை இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி, இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் கேட்டாங்க. நமக்கு சும்மா நார்மல் ஃபோனில் எடுத்த ஃபோட்டோஸ் தானே இருக்கும். அப்போ அதெல்லாம் அமுச்சு விட்டேன். கரெக்டாக ஜாப் கூப்பிட்றாங்க, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. இந்த சைடு வந்து படம் இருக்குமா, ஒரு 12 டே ஷூட் இருக்குது அப்படின்னு கூப்பிட்றாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஷார்ட் ஃபிலிம் இந்த வீடியோஸ் எதுவுமே நான் பண்ணது கிடையாது. இன்ஃபேக்ட் அப்போது இதெல்லாம் கூட வரலன்னு நினைக்கிறேன். இந்த டிக்டாக்கா வந்துருச்சா வரலையான்னு தெரியல. டிக்டாக் அப்ப இருந்துச்சு, பட் அவ்வளோ வந்துட்டு இல்ல. நான் அதெல்லாம் பெருசா பண்ணது கிடையாது. ஆனாலும் எனக்கு வந்து இந்த பக்கம் போகணுன்ட்டு நான் வேலை இல்லை அப்படின்னு விட்டுட்டேன். திருப்பியும் ட்ரை பண்ணி தான் அதே கம்பெனிக்கு போய் ஜாயின் பண்ணேன். அப்போ விட்டுட்டு 12 டேஸ் ஷூட்டுன்னு போயிட்டேன். நான் நினச்சேன் சும்மா ஏதோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு நினச்சா, ஹீரோவோட தம்பியோட ஒய்ஃப் கேரக்டருக்குன்னு கூப்பிட்டாங்க. அது ஒரு 12 டேஸ் கிட்ட ஒரு ஏரியாவில் ஷூட் போச்சு. ஷூட் முடிஞ்சு வந்தாச்சு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒன்றும் தெரியாது. என்ன மூவி அது? அந்த மூவி வரவே இல்லை. குவியம்னு பேர் வச்சாங்க. ஓகே. ரொம்ப ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட் இல்லை, டேரக்டரே தான் ஹீரோவாக பண்ணாங்க. தெரிஞ்ச ஃபேஸ்னு பார்த்தா விஜய் டிவி புகழ்லன்னா இருந்தாங்க. பட் அப்போ எனக்கு அவரையும் தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் சன் டிவி மாத்திரம் தான் பார்ப்பாங்க. ஓகே. காலையில் ஆரம்பித்தா நைட் வரைக்கும் சன் இல்லைன்னா நியூஸ் சேனல், அதை தாண்டி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா மாற்ற விட மாட்டார். இதை எங்கள் அப்பா இல்லாத டைம் தான் படமே பார்ப்போம். அதனால் எனக்கு விஜய் டிவியில் ஷோஸு, விஜய் டிவியில் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அப்போ அவரையுமே எனக்கு தெரியல. ஸோ எல்லோரும் அங்கே அப்போ புகழண்ணான்னு போய் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவரும் ஏதோ காமெடிலாம் பண்ணிட்டு இருந்தார். ஓ அப்படியா, இவர் தெரிஞ்சவரான்னு இருந்துச்சு. அதை தாண்டி பார்த்தா ஒரு பாட்டி இருந்தாங்க. இந்த மெர்சலில் விஜய்க்கு பாட்டியாக ஒரு பாட்டி பண்ணியிருப்பாங்களா, அந்த பாட்டி இருந்தாங்க. அப்புறம் சொர்க்கமா திருமதி செல்வம்னு ஒரு சீரியல் இருந்துச்சு. அதுல சஞ்சீவண்ணாக்கு அப்பாவை நடிச்சிருப்பார்ல அவர். இவங்க தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது அப்ப இருந்து விழுப்புரத்துல இருந்து வர டிவி மட்டும் தான் பார்த்திருப்போம். யாரையும் பார்த்து சன் டிவி மட்டும் பார்த்துட்டு இருந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நடிக்க அவளுக்கு என்ன தெரியும், இவங்க 3 பேர் தெரிஞ்சாங்க எனக்கு. அப்போ அதுவே பெரிய படம் இப்படிலாம் நினச்சி போனோம். பட் அது ரொம்ப பட்ஜெட்டில் பண்ண படம்ன்றதே லேட்டராக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொன்னாங்க செகண்ட் ஹாஃப்க்கு. நான் வந்து சென்னையில் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். கூப்பிடவே இல்லை. சரி இவங்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணி ஓகே ஒரு சித்தி வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைனால அவங்க வீடு காலி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சடனாக ஷிஃப்ட் ஆகணுன்ட்டு ஒரு ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஹாஸ்டல் ஷிஃப்ட் ஆனால் அங்கே ஹாஸ்டல் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு இது இல்லைன்னா நான் வேலைக்கே போகல. வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நான் சினிமா ட்ரை பண்ணுறேன்னா எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? நீ வேலைக்கு போகிறேன் தானே போனேன், என்ன இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்பாங்களேன்ட்டு வீட்லேயும் சொல்லலை நான். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தான், அவன் ஹெல்ப் பண்ணான். இல்லை என் அண்ணாவோட ஃப்ரெண்டு, எனக்கும் ஃப்ரெண்டு. என் அண்ணா அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். ஸோ சாப்பிட்றது வித்தவுட் ஃபுட் ஹாஸ்டல், அது சாப்பிட்றது மட்டும் அவங்க கூட சேர்ந்து போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த படத்தில் கூப்பிடல. அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொன்னார் இல்லையா, அவங்க மூலயமா வேறு ஆஃபீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு போனாங்க. போகிற இடத்துலலாம் வந்து சொல்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. இல்லைனா வந்து ஊட்டியில் ஷூட் இருக்குது, ஹாரர் மூவி, தனியாக தான் வரணும் அப்படிலாம் சொன்னாங்க. தனியாக வரணுமா அப்படி அதை இன்சிஸ்ட் பண்ணி சொல்லும் போது ஏதோ ஒரு பயம் வரும், டவுட் வரும்ல. அதனாலே அப்படியே ட்ராப் பண்ணி நிறையா ஆடிஷன் அதுதான் போனேன். அப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாதிரி ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆடிஷன் போனேன். அதில் போனால் வந்து சொன்னாங்க, இந்த குறிகாரி மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது, அவங்க இதில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கே டவுட்டு, நமக்கு அதில் காமெடி வருமா நமக்கு அப்படின்னு. எனக்கு அது தெரியாது இல்லை, நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணல. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் எப்படி போகணும் என்ன கற்றுக்கணும் அதெல்லாம் தெரியல. நம்ம படம் பார்த்து கற்றுக்கிட்டது தான். அது ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி ஃபெட்டப் ஆகி, ஸோ ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்காக வந்து பார்ட் டைம் ஜாப் போகலான்னு சொல்லி நிறையா இடத்துல தேடினேன். மெட்ராஸ் காஃபி ஹவுஸ், கெஃபே காஃபி டே அப்படி இப்படின்னு. அங்கேயும் நமக்கு கிடைக்கல. கடைசியாக ஒரு கேக் ஷாப்பில் கிடச்சிது. மோர் கூட ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஓகேன்ற மாதிரி எல்லாமே சொல்லிலாம் கொடுத்தாங்க. அங்கே தான் நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம எப்பயுமே வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாம் போனால் சோப்லாம் ஃபஸ்ட்டில் இருக்கிறத எடுத்துருவோம்ல, அந்த இடத்துல இப்போ அதை சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க கூப்பிட்டு. நம்ம வந்து எது சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போதோ அதுதான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அப்போ நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். லேட்டாக எக்ஸ்பயர் ஆகிறதுலாம் நீங்கள் பின்னாடி வைக்கணும், இந்த வேலை எப்படி வைக்கணும்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க.
ஓ இப்படி வேற இருக்கா, இவ்வளோ நாளா நம்ம எல்லாரும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு நான்லாம் நோண்டி பின்னாடி இருக்கிறது தான் எடுப்பேன் எப்பயுமே. நான் அந்த அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் வந்து பின்னாடி இருக்கிறதுல எடுத்தது. எல்லாமே சொன்னாங்க. நான் நினச்சேன் ஓகே இங்கே வேலை கிடச்சிரும் போல். ஈவினிங் ஷிஃப்ட்டுக்காக கேட்டிருந்தேன். அதை முடிச்சுட்டா மற்ற டைமில் நம்ம படத்துக்கு சினிமாக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தா தெரியல, அவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு கூப்பிடவே இல்லை, அதுலேயும் செலக்ட் பண்ணலன்னு. அச்சச்சோ. ஏனடா இதுலேயும் செலக்ட் பண்ணலையேன்ட்டு இன்னும் வேறு எங்கேயோ தேடிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த மீன் வயலில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் ஒன்று பண்ணேன். ம். அப்புறம் ஒரு வழியாக ஒரு கேக் ஷாப்பில் வந்து அசோக் பில்லரில் ஒரு கேக் ஷாப்பில் வேலை கிடச்சிது. 4000 சேலரி, பில்லிங் மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஜாயின் பண்ணுறேன் அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக. அவங்க கால் பண்ணி டப்பிங்க்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் இருக்குது, நான் முடிச்சுட்டு வேணா வந்துட்டா 4 hours தான் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் எப்போவே வரணுன்னாங்க. நானே ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வேலை கிடச்சிருக்கு, அதை விட்டுட்டு எப்படி போகிறதுன்னு ஒரு இதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்டு பார்த்தா அவங்க இல்லவே இல்லை, முடியாது நீங்கள் வரணும், நீங்கள் வரலன்னா உங்கள் பேரை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகலை இப்போது, அது வேறு விஷயம். பட் அந்த டைமில் அப்படியெல்லாம் ப்ரெஷர் பண்ணி ரிலீஸ் ஆகாத ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு இவ்வளோ அலப்பறையா? நல்ல வேலை நான் போகல, இப்போ டப்பிங்க்கு போகாமல் அப்புறம் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே ஒரு அண்ணா இருந்தார். ஆக்சுவலாக பெரிய கதை, நான் நிறைய பேசிகிட்டு இருக்கேன், பரவாயில்லையா? இல்லை சொல்லுங்க. அங்கே ஜாயின் பண்ணால் பில்லிங் மட்டும் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் கேக்கோட ரேட் எல்லாம் வந்து இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் நம்மளை விற்கும் போது இவ்வளோ விற்கிறாங்களா அப்படின்றதுலும் அங்கே தான் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு அண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா பக்கத்தில் பழமுதிர் சோலைன்னு ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கே எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா போயிட்டார். அவர் தான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளீன்லாம் பண்ணி வைக்கிறது அவரோட வேலை. என்னோடய வேலை எவ்வளோ ஸ்டாக் வருது அதெல்லாம் பில் பண்ணி கொடுத்துட்டு முடிக்கும் போது அதெல்லாம் பண்ணி கொடுக்குறது தான் என் வேலை. கடைசியில் திடீர்னு அவர் போயிட்டார். வேறு யாருமே இல்லைம்மா, நீயே கொஞ்சம் எல்லாமே பார்த்துக்கிறியாம்மா அப்படின்ட்டாங்க. நம்ம வீட்டிலே கொஞ்சம் அவ்வளோவா இது வேலைலாம் பண்ண மாட்டோம்ல, சமைப்பேன், மற்றபடி பெருசாலாம் வேலை பார்க்க மாட்டேன். க்ளீன் பண்ண பிடிக்கும், அது எனக்கா மூடு இருந்துச்சுன்னா உட்காந்து எல்லாத்தையும் போட்டு க்ளீன் பண்ணுவேன். அங்கே பார்த்தா லைக் என் அண்ணாவுக்கும் தெரியாது. அப்போ என் அண்ணா அந்த பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கான். அவனுக்கு தெரியாது நான் அந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் கூட சொன்னது கிடையாது, எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது, ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும். நீங்கள் தான் திறந்து உள்ளே போயிட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து இந்த கண்ணாடி துடைக்கிறதுலேருந்து எல்லாமே வைப் பண்ணி சாப்பிட்ற பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போய் பிளேட்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப குட்டியான இடமா தான் இருக்கும். அங்கேயே போட முடியாது, அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி ஒரு இடத்துல போடணும். அங்கேருந்து தான் தண்ணி, ஒரு சந்து இருக்கும், இதுதான் ஷாப் இருக்குன்னா பக்கத்தில் ஒரு சந்து இருக்கும், அந்த சந்துக்குள்ளே தான் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பண்ணும். அது எல்லா வேலையுமே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே வேறு வழி இல்லை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு அந்த சைட்லாம் பயமாக இருக்கும், எங்கள் அண்ணன் யாராவது வந்துடுவாங்களா, எங்கள் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துடுவாங்களா, பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது ஒரு 2 months 3 months அங்கே ஒர்க் பண்ணேன். 2 மாதம் ஒர்க் பண்ணிட்டீங்களா நீங்கள் அந்த வேலை? ஒர்க் பண்ணிட்டேன். வாவ். வேறு ஆப்ஷன் இல்லைல்ல, நமக்கு வேணும். ஒரு 1 month 2 months என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணான். பட் என்ன இருந்தாலும் நம்ம திருப்பி கொடுத்துடணும்ல. அப்போ வந்து ஹாஸ்டல் ஃபீஸ் கம்மி தான், ஆனால் வித்தவுட் ஃபுட்டு கிடையாது. 2400 ஏதோ வித்தவுட் ஃபுட். ஒரு சின்ன கவுண்டு ரூமில் ஒரு 5 பேர் இருப்போம், அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் நான் நிறையா தேடிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் மூலயமாலாம் சில பேர் அசோசியேட்டு ஏடிஎப்லாம் சொல்லி மீட் பண்ணும்போது அவங்க நல்லா பேசுகிறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க கூட கூப்பிட்டுட்டு போய், என் ஃப்ரெண்டு தான் எப்பயுமே கூட வருவான், அவன் கூட வரும்போது நல்லா தான் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பேசும்போது வந்து கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக பேசுகிறது அந்த மாதிரியெல்லாம் ஆரம்பித்தாங்க. ப்ளஸ் அவங்க சொன்னாங்க லைக் சினிமான்னு வந்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஜென்ஸ் தான் இருப்பாங்க, பொண்ணுங்களாம் இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு நல்ல விதமாக சொல்லலை அதை. ஸோ இப்போ மேக்கப் மேன்லாம் இருக்காங்க, எல்லாமே வந்து காஸ்டியூமரில் வந்து ஜென்ஸ் தான் இருக்காங்க. பட் அது அவங்களோட வேலை, அதனால அவங்க இருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு அப்போ புரிய வைக்கல. அவங்க எல்லாமே மென்ஸ் தான் இருப்பாங்க, அவங்க தான் இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே பயங்கரமாக பயமுறுத்தி விட்டு, ஐயோ என்னடா இது. ஒரு கட்டத்தில் எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நீ வந்து இதுக்கெல்லாம் நீ அடாப்ட் பண்ணிக்கிட்டா தான் நீ சினிமாவில் சர்வே பண்ண முடியும், அப்படி இல்லைனா நீ பெட்டர் வேலைக்கே போயிடுன்ற அளவுக்குலாம் எனக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போனது என் ஃப்ரெண்டோட மீட் பண்ண போனேன். மீட் பண்ணலாமான்னு திரும்பி கூப்பிட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா, இல்லை நம்ம தனியாக மீட் பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னாங்க. எதுக்கு தனியாக, நான் ஏன் தனியாக மீட் பண்ணணும்? கரெக்ட். ஒர்க் விஷயமா பேசியிருக்கோம், அது மட்டும் பேசலாம். இதுக்கே வந்து என்னோட ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் அவங்களே வந்து தனியாக பேசும்போது இப்படி டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரிலாம் பண்ணதுனால எனக்கு ஐயோ சினிமானாலே ரொம்ப மோசம் போல், நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை போலன்னு சொல்லி திருப்பி ஜாப் ட்ரை பண்ணி ரோட்டோ டிபார்ட்மெண்ட்லேயே ட்ரை பண்ணி போயிட்டேன். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் தோணுது. நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இல்லை இந்த மாதிரி மீடியானாலே இப்படி தான் இருக்கும் போல், சினிமானாலே இப்படி தான் இருக்கும் போலன்ற அந்த ஒரு ஹோப்பே உங்களுக்கு போயிடுச்சு இல்லையா? பட் அந்த ஹோப் திருப்பி வர மாதிரி என்ன ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு? லைக் இப்போ நீங்கள் திருப்பி நீங்கள் ஆக்டிங்குள்ளே வந்திருக்கீங்க.
ஒரு விட்டுட்டேன் 3 இயர்ஸாக நான் ஒர்க் தான் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் வந்து எனக்கு அதுவுமே எனக்கு நான் ரொம்ப பிடிச்சி எனக்கு பேஷனேட்டாலாம் நான் பண்ணலை அது. அதனால் நானே எதுக்கு நம்ம ட்ரை பண்ணல நான் வந்து ஒரு 4 ஆஃபீஸ் அலைஞ்சிருப்பேன். ப்ளஸ் அந்த டைமில் எனக்கு வந்து க்ரூமிங்லாம் பண்ணிக்கவே தெரியாது. நமக்கு என்ன ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் அது மேக்கப், அதான் மேக்கப். அதோட எதுவுமே தெரியாது இல்லையா? போகும்போதுமே எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும், என்ன மாதிரி லுக்கில் கேட்பாங்க, அது எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தோணுச்சு நம்ம பெருசாக ட்ரை பண்ணல. ஸோ ஒரு 4 இடத்துக்கு தேடி இருக்கோம் அவ்வளோதான். ஏன் நம்ம ஃபுல் ப்ளெஜ்டாக இறங்கி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது இப்போது, ஏன்னா இது நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் குவிட் பண்ணிட்டேன். குவிட் பண்ணிவிட்டு நான் வச்சது என்னென்னா டார்கெட் வந்து ஒரு 2 இயர்ஸ் வச்சுக்கலாம். 2 இயர்ஸில் வந்து நம்மளால் ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அப்படி நம்மளால் பண்ணவே முடியல அப்படின்னா நம்ம திருப்பி வேலைக்கே போயிடலாம் அப்படின்னு தான் குவிட் பண்ணேன். குவிட் பண்ணும்போது எனக்கு எதுவுமே கான்டாக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். நான் அப்போ எப்படி பிளான் பண்ணேன்னா, நம்ம எப்படியாவது பியூட்டிஷியன் கோர்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் ஆகிட்டேன். அது வழியாக நம்ம யாரையாவது எப்படியாச்சும் நம்ம மீடியாக்குள்ளே போய் எப்படியாவது போகலாம் அப்படின்னு நினச்சி தான் ஜாயின் பண்ணேன். கரெக்டாக அந்த நேரத்தில் வந்து இந்த 2S மாடலிங்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்க வந்து ஏதோ ஃபோட்டோ கான்டெஸ்ட் வச்சுருந்தாங்க. அது வந்து என்னோடய ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஆலிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவள் வந்து எனக்கு அனுப்பிச்சா, நீ ட்ரை பண்ணி பாரு. நான் ஆஃபீஸ்லேயே என்னை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் சும்மா ஃபோட்டோனாலே இந்த மதராசப்பட்டினமில் ஃபோட்டோனாலே ஒருத்தர் அப்படி இருப்பார்ல, அந்த மாதிரி தான் நான் ஃபோட்டோனாலே அப்படி ஆகிடுவேன். அவள் மட்டும் போஸ்ட் வந்துடும். அப்போ சொல்லியிருக்காங்க, ஏன் நீ வந்து மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது, உனக்கு உண்மையாகவே இந்த வேலை பிடிச்சி தான் பண்ணியிருக்கியா அப்படிலாம் சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் கேட்டிருக்காங்க. அப்போது சரி ஓகே நம்ம அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க எனக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நான் ஒரு ட்ரிப் போயிருந்தேன். 2021 ஒரு ட்ரிப் போயிருந்தேன். அங்கே ஒரு அண்ணா எனக்கு நல்லா ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்களும் என் ஆஃபீஸில் தான் இருக்காங்க. மனோ அண்ணா ரொம்ப சூப்பராக ஃபோட்டோ எடுப்பார், ரொம்ப சூப்பராக வீடியோ எடுப்பார். அவருக்கு ஆக்சுவலாக சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக வரும். பட் அவருக்கு டேரக்ஷன் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் டேரக்ஷன் தான் பண்ணுவேன் அப்படின்னு இன்னும் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து பயங்கரமாக எனக்கு அந்த மணாலி, ஷிம்லாலாம் போயிருந்தாங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அதுலேருந்து அதுதான் எனக்கு கேமராவில் எடுக்கிற ஃபோட்டோஸ். சின்ன வயசில் எடுத்திருப்போம், பட் அது வேற இல்லை. அந்த ஒரு ஃபோட்டோ வந்து நான் 2S மாடலிங்க்கு அனுப்பிச்சிருந்தேன். அனுப்பிச்ச பிறகு ஏதோ செலக்ட் ஆகிடுச்சு போல். அதில் செலக்ட் ஆகிடுச்சு, வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ போர்ட்ஃபோலியோ ஷூட் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி போர்ட்ஃபோலியோ ஷூட்க்குமே எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அக்காலாம் வந்து சில ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி விட்டாங்க, பேச வச்சாங்க. ஓகே இவங்களால் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பாரு அப்படின்ட்டு. பட் எல்லாருமே கொஞ்சம் அப்போ அவங்களாம் கொஞ்சம் டாப் லெவலில் இருந்தாங்க. நம்மளுக்கு சும்மா எப்படி பண்ணி தருவாங்க, தே வில் எக்ஸ்பெக்டில். ஏன்னா அதுக்கு கூட காசு இருக்காது. நான் என் ஃப்ரெண்டு தாம்பரம் சானிட்டோரியமில் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருந்தேன். அவங்கெல்லாம் ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ வேலை விட்டதுனால அங்கே இருந்துட்டேன். 1 மாதம் 2 மாதம் பார்த்துப்பாங்க, நம்ம கொடுக்கணும்ல, அட்லீஸ்ட் அதுக்காச்சும் காசு வேணும்ல. அப்படி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது நான் எங்கேருந்து போர்ட்ஃபோலியோக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ அது கேட்டால் ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. 20,000 30,000 அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆக்டிங் கிளாஸ் சொல்லி நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க. அது கேட்டாலும் 50K 40K எங்கடா போவேன் அவ்வளோ காசுக்கு அப்படின்னு இருந்துச்சு. அப்போது இங்கே போர்ட்ஃபோலியோ ஷூட் கிடச்சிது. அங்கே போகும்போது எனக்கு அசிசான்னு ஒரு பையன் கான்டாக்ட் கிடச்சிது. அப்போ சொன்னேன், ஏதோ ரேண்டமாக பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட், மாடலிங் இன்ட்ரெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை எனக்கு ஆக்டிங் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு, பட் எனக்கு எப்படி போகணுன்றது தெரியல. ப்ளஸ் எனக்கு ஃபினான்ஷியலாகவுமே ஒரு நீடு இருக்குது, எப்படி என்ன பண்ணுறது தெரியல, உடனே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்னு தெரியலன்னும் போது அவன் வந்து ஒரு செட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் கொடுத்தான் எனக்கு. இவங்கெல்லாம் வந்து இந்த சினிமாவில் வந்து ஆள்லாம் அனுப்புவாங்க, இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு இல்லை அட்மாஸ்பியருக்கு இந்த மாதிரிலாம் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி கான்டாக்ட்ஸ் கொடுத்தான். ஸோ அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாருக்கும் அப்போதைக்கு இருந்த ஃபோட்டோ லைக் அந்த மனோன்னு எடுத்து கொடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வந்து இந்த 2S மாடலிங்கில் எடுத்த ஃபோட்டோஸ்ன்னு மிக்ஸ் பண்ணி அந்த ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஓகேம்மா கூப்பிடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா பேக்ரவுண்டாக கிடச்சா கூட எனக்கு பரவாயில்ல அப்படின்னு இருந்துச்சு அந்த இடத்துல. அட்லீஸ்ட் நம்ம உள்ள நுழையலாம், ஒரு பேமெண்ட்டும் கிடைக்கும், நான் டே டு டே லைஃப் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சர்வைவலுக்காகவாச்சும் வேணுமேன்னு இருந்துச்சு. சானிட்டோரியமில் இருந்தாலே என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு SRM ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்போ ஒரு ஏஜென்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. அம்மா இந்த மாதிரி ஷூட் இருக்குது, வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைண்ணா நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், நான் போய் தான் காஸ்டியூம்லாம் எடுத்துகிட்டு வரணும், கஷ்டம் அப்படின்னு சொன்னேன். எங்கம்மா இருக்கேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி SRM ஹாஸ்பிட்டலில் இருக்கம்மா அப்படின்னா, SRMல தான்மா ஷூட் அப்படின்னாரு.
நான் வந்து இல்லைன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ட்ராக் போட்டுட்டு போகலான்னு நினச்சேன் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி சும்மா ஒரு ஜீன்ஸ் எடுத்து போட்டு போவோம், ஜீன் டிஷர்ட் ப்ரஷ் மட்டும் தான் பண்ணிட்டு போயிருந்தேன். குளிக்க கூட இல்லை. காலையிலே 7:00 போனால் சீக்கிரமாக Correct. டாக்டர் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பி போயிட்டோம். ஸ்கூட்டியில் ஒரு 3 பேர், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் போனோம். அங்கே போன அப்புறம் கால் பண்ணவும், அங்கே தான்மா ஷூட், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னாங்க. நான் ஒரு ஜீன்ஸோட டிஷர்ட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னா. பரவாயில்லம்மா, காலேஜ் சீக்வன்ஸ் தான், நீ கிளம்பி வந்துரு அப்படின்ட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன் எப்படி, அவளுங்க வந்து பரவாயில்ல போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோ நாள் இதுக்கு தானே ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன், நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி போய்க்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்காக தியாகம்லாம் பண்ணி நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி நான் அப்படியே போனேன். போனால் எதுவுமே போடல இல்லையா, லிப்ஸ்டிக் எதுவுமே கிடையாது. அப்புறம் அங்கே போயிட்டு ஒரு 2-3 பேர்கிட்ட பேசி, கொஞ்சம் எனக்கு லிப்ஸ்டிக் கடன் தரீங்களா, கொஞ்சம் பவுடர் தரீங்களா அப்படிலாம் சொல்லி கேட்டு உட்காந்துட்டு பார்த்தா அந்த படம் வந்து லெஜெண்ட் படம். ஓகே. அப்போ தான் அது ஷூட் ஏதோ காலேஜ் சீக்வன்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அங்கே ஒரு 3 டேஸ் டெய்லியும் ஷூட் போயிட்டுருந்தேன். ஸோ அப்போ எனக்கு அந்த அமௌண்ட்டே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. 1500 அதான் கொடுத்தாங்க ஒரு நாளைக்கு பேமெண்ட்டுன்னு. அதெல்லாம் 1500 அப்பா! ஓகே, நான் வந்து கால்குலேட் பண்ணேன். ஓகே, ஒரு 4 நாள் ஷூட் போயிட்டா வாடகை கொடுத்துடலாம், இன்னும் 4 நாள் ஷூட் போட்டால் ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாம், இப்படியே தான் எனக்கு கால்குலேஷன் இருக்கும் அந்த டைமில். அப்புறம் அது போச்சு. அது மூலியமா சில ஏஜென்ட்ஸ் கான்டாக்ட்ஸ்லாம் கிடச்சிது. அவங்க வந்தும்மா ஷூட் சொன்னா வருவியா அப்படிலாம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எதுவும் சொல்லிக்கல. ஒரு கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் போனேன். அந்த மாதிரி திட்டுலாம் வாங்கியிருக்கேன் நான். எனக்கு வந்து என்ன திட்டுனாங்க? எதுக்கு என்ன திட்டுனாங்க? திட்டு வாங்கியிருக்கேன்னா, அது அவங்க மேலே தப்பு கிடையாது. இங்கே பெப்சி யூனியன் இருக்குல்ல, அங்கே தானே வந்து பிக்கப் பண்ணுவாங்க, வேன் எல்லாம் நிற்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பிக் பண்ணுறதுக்கு. எனக்கு அது அந்த ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கிறதே தெரியாது. வடபழனி பஸ் ஸ்டாப்பே தெரியாது எனக்கு. சானிட்டோரியம்லேருந்து வரணும் இல்லையா, அங்கேருந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வருவேன். வரும்போது ஒரு பொண்ணு வந்து ரெஃபர் பண்ணா, இன்னொரு ஏஜென்ட் ரெஃபர் பண்ணா, அங்கே ஷூட்டில் இருந்த பொண்ணு. நீ இந்த மாதிரி இவர்கிட்ட கேளு, இவர் ஷூட் ரெகுலராக சொல்லுவார் அப்படின்ட்டு. பார்த்தா எனக்கு தெரியல. எனக்கு அதுதான் பஸ் ஸ்டாப்னே எனக்கு தெரியாது. நான் வந்துட்டுருக்கேன், அவர் வந்து திட்டுறாரு. கேட்குது எனக்கு. இதுக்கு தான்மா புதுசாக வந்து புது பொண்ணெல்லாம் கூப்பிட்றது கிடையாது. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? வழி கூட தெரியாதா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? வண்டி அவங்களுக்காக வெயிட் பண்ணுமா? அப்படின்லாம் சொல்லி திட்டினாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அப்புறமா எப்படி கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதான் ஸ்பாட்டு, இங்கே தான் பிக்கப்னா இங்கே தான் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வழியாக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவங்க கிட்டலாம் கேட்பேன், ஏதாவது கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கண்ணா. எனக்கு அவங்க வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டுன்றதுமே தெரியாது. கொஞ்ச நாள் போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள், நான் டைலாக்லாம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பேன். சொல்கிறேம்மான்னு அப்புறம் ஒரு சில பேர் டைலாக் இருக்கிற மாதிரி படம்லாம் சொல்லியிருக்காங்க. 181 ஒரு படம், அதில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணேன். அது ஒரு கேரக்டர் ஒரு அண்ணா சொன்னாங்க. சில இடத்துல வந்து ரேண்டமாக டேரக்டர்ஸ் வந்து யார் டைலாக் பேசுவா அப்படின்னு கேட்பாங்களே, ஆளா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கிறது, இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில இது கிடச்சிருக்கு. அப்புறமா நான் ஃபஸ்ட்டு டைலாக் பேசினது வந்து சிங்கிள் சங்கரும் சிம்காட் சிம்ரனும்னு ஒரு படம் வந்துச்சு. ஓகே. ஆனால் அது தூக்கிட்டாங்க, அந்த கதை சொல்கிறேன். அதில் வந்து நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் போயிருந்தேன். போயிருந்திருக்கும் போது சும்மா உட்காந்துட்டு இருந்தேன், டேரக்டரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்துட்டு கேட்டாங்க, இதில் ஒரு இது இருக்குது, டைலாக் பேசுவீங்களா, ஒன்று பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன கேரக்டர்னா, அந்த ஜொமேட்டோவில் பெங்களூரில் ஏதோ சம்பவம் நடந்துச்சு இல்லை, ஏதோ ஒரு பொண்ணு அவங்களையே ஹிட் பண்ணிக்கிட்டு ஆமாம். இந்த ஜொமேட்டோ சீன் வந்து பண்ண சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நானும் பண்ண வந்து ஒரு சாங் வரும், மாண்டேஜ் சாங் வரும். அந்த சாங் எண்டில் தான் அவர் வந்து கொடுப்பாரு. இன்கே சீக்கிரமாக தான் வருவார், ஏன் லேட்டு அப்படின்னு. சீக்கிரமாக தான், ஏன் சீக்கிரமாக வந்தீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நானே வந்து அடிச்சுட்டு ஃபோனை எடுத்து, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அநியாயத்தை தட்டி கேளுங்க, இந்த மாதிரி ஏன் லேட்டுன்னு கேட்டதுக்கு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து வச்சுட்டு போயிடுவார். அப்பா எனக்கு காசு கூட வேணாம்னு வச்சுட்டு போயிடுவார். நான் அதுக்கப்புறம் ஜாலியாக அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ இந்த பொண்ணு வந்து அப்படி தான் எப்பவுமே வந்து ஏதாச்சும் ஆர்டர் பண்ணிட்டு எல்லோரும் ஏமாற்றி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு இது பண்ணேன். நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, நல்லா இருக்குங்கலாம் சொன்னாங்க அந்த டைமில். ஓகேன்னு சொல்லிட்டு நான் அப்போ ஒரு பயங்கர ஹாப்பி. என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வந்து சொல்கிறேன், இந்த படம் ரிலீஸ் ஆனால் நம்ம போய் பார்க்கலாம், நான் டைலாக் பேசியிருக்கேன் இந்த படத்தில், சீன் வரும் அப்படிலாம் சொல்லி. அதுதான் நீங்கள் பேசின ஃபர்ஸ்ட் டயலாக் மூவிஸில். அந்த ஒரு மூவி இருந்துச்சு, அது ஃபஸ்ட்டு பண்ணல இருந்துச்சு. பட் அது ரிலீஸ் பாதியில் நின்றுச்சுல. இதுதான் வந்து அதுக்கப்புறம் நான் அதான் ஒரு 3 இயர்ஸ் அதெல்லாம் கேப்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்தேன்ல, அப்போ இந்த படத்தில் தான் நான் டைலாக் பேசுகிறேன். அந்த லெஜண்ட்லேயும் என்னென்னா, சும்மா அந்த பொண்ணு ஏதோ தப்பாக வரைஞ்சிருவாங்கள்ல, அப்போ பக்கத்தில் இருப்பேன், சரி அழுகாது, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது டைலாகாக தெரியும், நம்ம டப்பெல்லாம் போய் அந்த மாதிரி பண்ணல. இது வந்து எனக்குன்னு ஒரு தனியாக சீன் இருக்கே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறேன், இந்த படம் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன், இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு 3 மந்த்ஸ் இருக்கும், 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் டேரக்டர் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சாரி மஹிமா, அதுக்கு முன்னாடிலாம் கேட்டுட்ருப்பேன், எப்போ படம் வரும் அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட. இல்லை, இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வேறு ஒரு பொண்ணை அதை பண்ண சொல்லிட்டாங்க,
ஏன்னா அந்த பொண்ணை பார்த்தா கோவம் வரணுமா, கொஞ்சம் இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்கணுமா, உங்களை பார்த்தா அப்படி இரிட்டேட் ஆகலையாம், அதனால மாற்ற சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோகமாயிடுச்சு. சரி ஓகே இருங்க பார்க்குறேன், படம் வரும்போது பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது இப்போ பார்த்தீங்களா அந்த சீன் அந்த படத்தை? ஆமாம், வேறு ஏதோ ஒரு பொண்ணு வேறு இடத்துல பண்ணியிருந்தாங்க. நான் பண்ணது ஒரு வீட்டுக்குள்ளே வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி. அந்த பொண்ணு ஏதோ ஒரு அவுட்டர் எக்ஸ்டீரியரில் ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபுல் படம் பார்க்கல. ஓகே. சாரி விக்னேஷ், பார்க்கல. ஃபுல் படம் பார்க்கல நான் இன்னும். அந்த சீன் மட்டும் சரி யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ருத்ரன் படத்தில் வந்து இளவரசி சார் பொண்ணு கேரக்டருக்கு ஆடிஷன் செலக்ட் ஆனேன். அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்போ ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு, அவர் பொண்ணுன்னா நல்லா கண்டிப்பாக தெரிய வரும், அதை வச்சு நம்ம அடுத்தது எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. ஷூட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஷூட்க்கு கூப்பிட்டாங்க. இந்த பெரம்பூர் கிட்ட ஒரு ஹவுசிங் போர்டில் ஏதோ ஷூட், நான் நைட் ஷூட் போயிருந்தேன். வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன், வெயிட் பண்ணுறேன். 2 o'clock ஆச்சு, 3 o'clock ஆச்சு, கூப்பிடவே இல்லை. கடைசியில் பார்த்தா அங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோலாம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளம்பி போயிட்டாங்கன்னு சொன்னதுமே என்ன எதுவும் இப்படி ஆயிடுச்சுன்னா, சரி இன்னொரு நாள் இருக்கும் மகிமா சொல்கிறோன்னாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, மாதமே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏடி வந்து கால் பண்ணி அடுத்த நாள் ஷூட் இருக்கும், உங்ககிட்ட நைட்டி இருக்குமா அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டியே இல்லை. நான் போய் நைட்டியெல்லாம் வாங்கினேன் அப்போது ஷூட்காக. அப்போ ஓன் காஸ்டியூம் தான் சொன்னாங்க. என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி பர்ச்சேஸ்லாம் பண்ணி ரெடியாக வச்சு ஓகே கூப்பிடுவாங்கன்னு இருக்கேன். நாளைக்கு ஷூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி டேட் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் சொல்லி. ஓகே நானும் ஷூட்டுக்காக ரெடியாக இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம்ல, யாராச்சும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும் போதெல்லாம் நான் இந்த மாதிரி இந்த படத்தில் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் இப்போ பண்ண போகிறேன் அப்படிலாம் சொல்லிலாம் வச்சுட்டோம் நிறைய பேர்கிட்ட. நான் நிறைய பேரில் கொஞ்சம் சில பேர்கிட்ட சொல்லிட்டேன். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான். கூப்பிடுவாங்கன்னு பார்த்தா நைட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, சாரி மஹிமா, அந்த மாதிரி மாஸ்டர் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் பொண்ணு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அடுத்த ப்ராஜெக்ட் ஏதாச்சுன்னா சொல்கிறேன், அப்போ ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அப்போவே நான் வந்து இளவரசி அப்பாவுக்கு பொண்ணாக பண்ண வேண்டியது, கடைசியில் இந்த படத்தில் அவருக்கு பொண்ணாக பண்ணியிருக்கேன். எப்படி இருந்தாலும் அப்படி சுற்றி இப்படி வந்திருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறீங்கன்னா அது காரணம் உங்களோட ஹார்ட் ஒர்க். யூ've gained my respect. All the way Thank you so much. and thank you so much for sharing. Thank you. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது Jan 24th. எல்லாருமே தியேட்டர் போய் பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இருக்கும். ஜாலியாக சிரிச்சிட்டும் வரலாம். இந்த லவ் சென்டிமெண்ட்ஸ்லாம் எதிர்பார்க்குறவங்களும் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும் படத்தில். பார்த்துட்டே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்கும் நம்புகிறோம். உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக எல்லாரும் போய் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. The advanced industrial landscape of Tamil Nadu. Top 10 automobile hubs in the world. We are global leaders in each sector.